தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான காலவேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியா எஜமான இடத்துல வேண்டிக் கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவர் தன் சீஷர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு சொல்லுகிறார், அறுவடை மிகுதியா இருக்குது, ஆட்கள் குறைவா இருக்கிறார்கள், அறுப்புக்கு ஆட்கள் அனுப்ப எஜமான வேண்டிக் கொள்ளுங்கன்னு. அப்படின்னா ஊழியம் ஏராளமா இருக்கு, அழிந்து போற ஜனங்க ஏராளமா இருக்கிறாங்க. ஆனா ஊழியம் செய்யறவங்க தான், ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்யறவங்க தான் குறைவா இருக்கிறாங்க. ஆகையால எஜமான வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம், ஆவிக்குரிய ஜீவியம், கிறிஸ்துவ எப்படி ஆயிட்டாங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, நான் ரட்சிக்கப்பட்டேனா, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டா, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாங்களா, நாங்கள் தேவாலயத்துக்கு வந்தோமா போதும், மற்றவங்க கேடு கேட்டாலும் எனக்கு என்ன அப்படின்ற நிலையில இன்னைக்கு தேவனுடைய திருச்சபை போய் கொண்டிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, அன்பான தேவ ஜனமே, தெரு தெருவாக, வீதி வீதியா, கிராமம் கிராமமா, என்னங்க நம்ம சந்து சந்தா போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு ஊழிய செய்தோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சபைகளுக்குள்ள ஒரு விதமான பயம். என்னங்க, எங்க நம்மள மதமாற்ற சட்டத்துல உள்ள போட்டுருவாங்களோ, அன்பால எங்க சுவிசேஷம் சொன்னா எதிர்ப்பு தெரிவிக்குவார்களோ. அன்பான தேவ ஜனமே, இப்படி நம்ம பயந்து பிசாசு என்ன பண்ணிட்டான், இது ஒரு விதமான என்னங்க கலையை விதைச்சிட்டு இன்னைக்கு அநேகர் நம்ம அதெல்லாம் வேண்டாம், வந்தோமா வசந்து கேட்டோமா போகணுமா இப்படி வாழணும் அப்படின்ற நிலைக்கு இன்னைக்கு சபைகள் என்ன ஆகி போயிடுச்சுங்க, தள்ளப்பட்டது. பிரியமான தேவ ஜனமே, உபத்திரவம்ன்றது, எதிர்ப்புன்றது, பாடு பிரச்சனைன்றது இன்னைக்கு நேற்று தொடங்கினது அல்ல. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அன்பான தேவ ஜனமே, 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம் எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, சபை எப்படிதான் போச்சுன்னா, உபத்திரவத்தின் வழியாதான் சபையே வளர்ந்தது. ஆத்துமாக்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, உபத்திரவத்தின் நடுவில் ஒரு கூட்டம் தேவனுக்காக தைரியமா நின்று சுவிசேஷத்தை சொன்னார்கள். தேவன் அவங்களோடு இருந்தார், அற்புதங்கள் அடையாளங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். அன்பான சகோதரனே, சகோதரியை பாருங்க, நம்ம இன்னைக்கு பயந்து சுவிசேஷத்தை சொல்றத என்ன பண்ணக்கூடாதுங்க, நிறுத்திடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, இஸ்கானை சார்ந்தவங்க அமெரிக்காவில் போய் ஊழியம் செய்கிறாங்க. இஸ்கானை சார்ந்தவங்க இன்னைக்கு இஸ்ரவேலில் போய் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற நம்ம இன்னைக்கு என்ன பண்ண முடியலைங்க, தேசத்தில் போய் ஊழியம் செய்ய முடியல. காரணம் என்னன்னா, நம்ம போய் வெளியே சுவிசேஷம் சொன்னால் அடிச்சிடுவாங்களா. அன்பான தேவ ஜனமே, ஆண்டோட வசனம் சொல்லுது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், அவரோட சித்தம் இல்லாமல் நம்ம தலையில் ஒரு முடியும் கீழே விழாது. நம்ம ஜீவனை ஒருவனும் என்ன பண்ண முடியாதுங்க, எடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், என் உயிரை நானே ஒப்பு கொடுக்கிறேன், இன்னொன்று என்னுடைய நேரம் வந்துச்சு, அதுக்கு முன்னால் எவனும் என்னை தொட முடியாது. நான் எப்படி சாகணும், நாம் எப்படி சாகணும்ன்றது அன்பான தேவஜனும் உலகமோ மனுஷனோ பிசாசோ அல்ல. நமக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் நம்ம எப்படி சாகணும்னு சொல்லி நம்முடைய மரணத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அவர் நிர்ணயித்திருக்கிறார். ஆகையால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பிரியமான தேவ ஜனமே, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28, 29 வாசித்து பாருங்க. சரீரத்திற்கு கொல்றவனுக்கு பயப்படாதீங்க, சரீரத்தையும் ஆத்துமத்தை கொண்டு நரகத்தில் போடுறதுக்கு பயப்படுங்கன்னு சொல்றார். ஆகையால் அன்பான உள்ளே, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம மேல விழுந்த இது என்னங்க, கடமை. நீங்களும் நானும் போய் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும், நரகம் வெறுமையா மாறணும், பரலோகம் நிரப்பப்படணும். இன்னைக்கு ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் பல தேசங்கள் இந்த மிஷனரியா வந்து நமக்கு ஊழியம் செய்தாங்க. ஏன், நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து இங்க நீங்க அதே மத்தேயு 9:36 வாசி பாருங்க. பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், ஜப ஆலயம் தோறும் அவர் போய் ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்லுது. 3.5 வருஷம் அன்பான பட்டணங்களும் கிராமங்களிலும் ஜப ஆலயங்களில் போய் அவர் ஊழியம் செய்தாரு. அவரே செய்தாருன்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டும்.
ஏன்னா 1 கொரிந்தியர் 9:16 சொல்லுது, சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி. நீங்களும் நானும் கண்டிப்பா இது நம்ம மேல விழுந்த கடமை. ஏசாயா 6:8 வாசிச்சு பாருங்க. யார் போவார்கள், யாரை அனுப்புவேன்னு சொல்லும்போது என்னை அனுப்பு நான் போறேன் என்றார். நம்ம அன்பான தேவ ஜனமே, நம்ம பெற்ற நன்மையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மூடி மறைச்சிடக்கூடாது. நீங்க 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்து பாருங்க. குஷ்டரோகிங்க பிரியமான தேவ ஜனமே சிரியா பாளையத்துக்குள்ள போய் அங்க எல்லாம் செத்து கிடக்கிறத பார்க்குறாங்க. உங்களுக்கு தேவையான சாப்பிட்றாங்க, பொண்ணும் பொருள் எடுத்துக்கிறாங்க, வந்து சொல்றாங்க நம்ம இந்த நல்ல வார்த்தையை சொல்லலைன்னா இது நமக்கு ஆபத்தா முடியும். இது ஒரு நல்ல வார்த்தை. பிரியமான தேவ ஜனமே, சொல்ல வேண்டியது உன் மேல என் மேல நம்ம மேல விழுந்த கடமை. நம்ம சுவிசேஷத்தை என்ன பண்ணணுங்க, சொல்லணும். உன்னுடைய வேலை என்னுடைய வேலை, ஆத்ம ஆதாயம் செய்யற வேலை. ஏன்னா 2 தீமோத்தேயு 4:2 வாசிச்சன பவுல் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காம போனாலும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. கேட்கட்டும், கேட்காம போட்டோம், ரத்தப்பழி நம்ம மேல இருக்காது, நம்ம சொல்லலாம். அன்பான தேவன், எதிர்ப்பு வரோம், கவலைப்படாது, கர்த்தர் நின்று தப்பு வைப்பாரு. ஆகையாலே நம்ம என்ன பண்ண வேண்டும், பிரியமான தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும். இது நம்ம மேல விழுந்த பாரம். ஆகியதான் ஆண்டவர் சொன்னார், அறுவடை மிகுதி, ஆட்கள் குறைவு, அறுப்புக்கு ஆட்கள் அனுப்ப எஜமான வேண்டிக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரி, இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டன்னு எப்படி தானே ரட்சிக்கப்பட்டுட்டியா? என்னங்க, தேவதூதன் வந்து சொன்னாங்களா? இல்லை, யாரோ ஒருத்தர் வந்து உன் வீட்டை தேடின்னு வந்து, உன் வேலை ஸ்தலத்தில் வந்தோம், நீ படிக்கிற இடத்துலையோ இல்லை நீ தெருவில் இருக்கும்போதோ எப்படியோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கைப்பிரதி முகாந்திரமாவோ இல்லை ஒரு சாட்சி முகாந்திரமாவோ இல்லை ஒரு சுவிசேஷத்தை என்னங்க ஒருவேளை ரேடியோலையோ டிவிலையோ ஏதோ ஒரு சபையில் சத்தியத்தை கேட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க. இன்னைக்கு நீங்க பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லணும். எப்படி? ரோமர் 10:14 சொல்லுது, சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? நீங்களும் நானும் சொல்லணும். அன்பான தேவ ஜனமே, இது பயந்து காலங்களை நேரங்களை வீணாக்கிற நேரம் அல்ல. இது நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. நம்ம இன்னொரு வாட்டி பிறக்க மாட்டோம். நம்ம ஜீவன் நம்மளை விட்டு பிரியறதுக்கு முன்னால நம்ம வெறுங்கையில போகாம ஒரு கூட்ட மக்களை நம்மோடு பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகணும். வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவர் அப்போஸ்தலர் 10:38 வாசி பாருங்க. அவர் நன்மை செய்கிறவரா சுத்தி திரிந்தாருன்னு வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ண, போய் சுவிசேஷத்தை சொல்லணும். பிரியமான சகோதரியை சொல்லும் போது தான் என்ன பண்ணுவாங்க, ஆத்மா ரட்சிக்கப்படுவாங்க. சொல்லலைன்னா எப்படி கேள்விப்படுவாங்க? அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் தயவு செய்து காலங்களை வீணாக்காம கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பிரியமான தேவ ஜனமே, மார்க் 16:19-20 வாசிச்சு பாருங்க. சுவிசேஷம் சீஷர்கள் சொன்னார்கள், கர்த்தர் கூட இருந்தார். அவள் வசனம் சொல்லப்பட்ட வசனத்தை உறுதிப்படுத்த அற்புத அடையாளங்களை செய்து தேவன் வார்த்தை உறுதிப்படுத்தினார் வேதம் சொல்லுது. நம்ம சொல்லும் போது தேவன் அற்புதங்களை செய்வார். இயேசுவே தேவன் என்று உலகம் அறியும். ஆகையால் நம்ம வேலை என்ன, சொல்ல வேண்டியது. கேட்கட்டும், கேட்காம போட்டோம், ஆனால் நம்ம சொல்லணும். ஏன்னா நாளைக்கு நம்ம பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையில் போகக்கூடாது. 1 தெசலோனிக்கர் 2:18-19 சொல்லுது. பவுல் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி கிரீடம் நீங்க தான். அவர் சொத்து சுகத்தை, என் சொத்து என் ஆஸ்தி ஐஸ்வர்யம் சொல்ல, அவர் ஊழியத்தில் சம்பாதித்த ஆத்மாக்கள். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற நீங்க எத்தனை ஆத்மா ஆதாயம் செய்திருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களால் நரகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க? எத்தனை பேர் இயேசுவை கண்டு கொண்டிருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு நீங்க வழிகாட்டி இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நீங்க பெற்ற நன்மையை சொல்லியிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒருவேளை சொல்லலைன்னா இன்னைக்கு மனம் திரும்புங்க. நேரத்தை வீணாக்காதீங்க, வாய்ப்புகளை இழந்துடாதீங்க, தாளந்துங்களை புதைத்து வைக்காதீங்க. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உங்களை அநேகத்தின் மேல் அதிபதியா தேவன் மாற்றுவாரு. உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆகையால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற, கேட்ட, உணர்த்தப்பட்ட, ஒப்பு கொடுத்த, ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையுமா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, வசனத்துக்கு ஏற்றபடி உங்க வாழ உதவி செய்யுங்க. வேறு பேரா பங்கா தொட்டு ஆசீர்வதிங்க. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். ஆண்டவரே, உம்மை போல ஆத்ம பாரத்தை எங்களுக்கு தாங்க. நீங்க பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து அன்று காணாம போன மனிதனை தேடி வந்தீங்க. நாங்களும் அப்படியே உம்முடைய ஊழியத்தை செய்ய என்ன எங்களுமா தகுதிப்படுத்தும். குறைகளை மன்னியும். அன்றை கேட்டு எனக்கு இல்லைன்னு சொல்லி விட்டு விடாம நாங்கள் ஆத்மா பாரம் உள்ளவர்களாம் பரலோகத்துக்கு வரும்போது ஒரு கூட்ட ஜனங்களோடு வர எங்களை தகுதிப்படுத்தும். கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை கேட்ட விசுவாசத்தை அன்பான தேவ ஜனமே, உணர்த்தப்பட்ட நீங்க இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டுக்கு நானும் கனி கொடுக்கிற மரமா என்னையும் மாற்றுங்க என்று சொல்லி கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. இன்னும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா எங்களோட தொலைபேசியின் வழி அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.